ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தர்ணேந்திரன். என்னன்னா, ரீசெண்டாக நான் ஒரு மூவி பார்த்தேன். யமகாதகி அப்படின்னு ஒரு மூவி பார்த்தேன். யூசுவலி நம்ம வீட்ல வந்து யாராவது ரொம்ப திமிர் பிடிச்சவங்களோ, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா, யமகாதகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டிலுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகுற ஒரு மூவி தான். அண்ட் இதே மாதிரி இன்னொரு மூவி வந்திருந்தது, கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு. கொட்டுக்காளி மீன்ஸ் ரொம்ப அடமண்ட்டா இருக்கிறது. சூரி இந்த மூவி பண்ணியிருந்தாரு இல்லையா? இப்போ வந்து இந்த மூவி பார்த்தீங்கன்னா, பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் தான் வந்து டிரெக்டர். அண்ட் அந்த பொண்ணு வந்து ரூபா கொடுவாயூர் அப்படின்ற பொண்ணு. ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஒரே மாதிரி மூவிஸ் தான் எடுப்பாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டூ. ஸோ இத பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃபுல் ஸ்டோரியே வந்து ஒரு டெட் பாடி தான். ஒரு பொணத்த வச்சு தான். அந்த டெட் பாடி என்ன பண்ணுதுங்கிறது தான் கதை. ரொம்பவே எல்லாரையும் அதுக்காக வந்து ஹாரர் த்ரில்லரா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஊர் சைட்லலாம் யமகாதகின்னு ஒரு பொண்ண சொல்லுவோம்ல. ஏன் சொல்லுவோம்? அந்த மீனிங் தான். சரியான ஆளுடா! அதுக்கு தானே சொல்லுவோம் யமகாதகி. அப்படி ஒரு மூவி. ஓகே. ஸோ இதில என்ன நடக்கும் அப்படின்னா, பிகினிங் ஆஃப் த மூவிலேயே அந்த பொண்ணு வந்து ஒரு ரீசன்னால இறந்து போயிடும். அவங்க அப்பா ஏதோ கோவத்தில இருக்காரு. புரியுதா? ரூபா கொடுவாயூர் தான் ஹீரோயின். ஓகே. அவங்க அப்பா வந்து ஏதோ கோவத்தில இருப்பாரு. கோவத்தில இருக்க அவங்க அம்மா போய் அவங்க அப்பாட்ட பேசிட்டே இருப்பா. ஒரு அடி போடுவாரு. அப்புறம் இவ போய் எதுக்கு அம்மாவ அடிச்சீங்கன்னு கேட்பா. இவளுக்கு ஒரு அடி விழும். அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடும். ஸோ இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா இந்த டெட் பாடிய நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. வில்லேஜ் பீப்பிள் எல்லாம் சுத்தி இருக்காங்க. இப்படிதான் கதை போகுது. இதுல என்ன நடக்குது? எதனால இந்த இந்த ஃபுல் ஸ்டோரி அந்த டெட் பாடி முன்னாடி வச்சு தான் நடக்கும். ஃபுல் மூவியுமே டெட் பாடிய தூக்கவே முடியாது. இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்கள எடுத்துட்டு போய் புதைக்கணும் இல்லையா? புதைக்கணுமோ, இல்ல எரிக்கணுமோ பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த டெட் பாடிய தூக்கவே முடியாது. அப்படி ஃபுல்லா என்னதான் நடந்தது அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரி. ஆக்சுவலி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஈவன் தோ இப்படி இருந்தா கூட அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான நேரேஷன். ஸோ உங்களுக்கும் இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த லீலாங்கிற கேரக்டர்ல தான் இந்த ரூபா கொடுவாயூர் அப்படிங்கிற பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, என்பி. குக் வித் கோமாளி இப்போ லாஸ்ட் சீசன்ல வந்திருந்தார் இல்லையா? நரேந்திர பிரசாத் என்பி. அவர் தான் வந்துட்டு இந்த அம்மா லீலாவோட லவ்வரா நடிச்சிருப்பார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, அந்த டெட் பாடி வந்து வீட்டுக்குள்ள இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. 2 மணிக்கு தூக்கலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 மணி வேண்டாம், சின்ன பொண்ணு நல்லா எல்லாரும் அழட்டும், 6:00 தூக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இது கேட்டதுமே எனக்கு கெஸ் வந்துருச்சு. 6:00க்கு ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்னு. 6 மணிக்கு தூக்க போனா, அந்த டெட் பாடி வந்து எந்திரிச்சு போய் உட்காந்துருச்சு. ஆக்சுவலி அவங்க முழிக்கல, கண்ணெல்லாம் ஓப்பன்ல இல்ல. பட் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்துருக்கு அப்படியே. சிலை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. எல்லாருக்கும் எப்படி இருக்கும், 6 மணிக்கு மேலே ஒரு டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்துருக்கு அப்படின்றதுனால. ஸோ தூக்க போகிறாங்க, அது தட்டி விடுது. ஃபஸ்ட்டு கால் வந்து ஆடுது, பயந்துடுறாங்க. அகெயின் தூக்குறாங்க, எந்திரிச்சு உட்காந்துருக்கு. அப்புறம் வந்து என்ன ரீசன், கோவில் அவங்க ஊரில் வந்து கோவில் திருவிழா வேறு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் எதுனா ஏதோ அபசகுனமாக இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கொஞ்ச நேரம் ஆக ஆக தூக்கவே முடியல. எந்திரிச்சு உட்காந்துருக்கிறத பார்த்து பயந்துருக்கிறதுனால, இந்த டாக்டர் வந்து என்ன பண்றாரு, அவரு வந்து உண்மைய சொல்றாரு. பிகாஸ் அந்த பொண்ணு செத்து போனதுமே இந்த டாக்டர வச்சு தான் பொய் சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து வீசிங் இருந்தது. அத பார்க்காம இறந்து போயிட்டா. அவ வந்து தனியா இது பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் பார்க்கல, ஹெல்ப் பண்ணல. ஸோ இறந்து போயிட்டான்னு சொல்லி டாக்டர் பொய் சொல்லியிருப்பார். தூக்க முடியல. இப்ப நமக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுங்கிற பயத்துல இப்ப டாக்டர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உண்மைய சொல்லுவார். இல்ல இந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் இறந்து போச்சு. நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. பிகாஸ் அவர காப்பாத்திக்கணும் இல்லையா? டெட் பாடி வேற எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். அப்படி சொல்லிருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம இன்னும் ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னு அங்க இருக்கிற கிழவியெல்லாம் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கல்ல பாட்டி, தாத்தாலாம். அந்த மாரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாட்டி வந்து அதையும் இதையும் பண்ணி சந்தனம் எடு, குங்குமம் எடு, திருநீர் எடுத்துட்டு வா அப்படி இப்படின்னு பண்ணி என்னெல்லாமோ பண்ணி மாலையெல்லாம் கட்டி எத்தனவோ ட்ரை பண்ணி சரி எப்படியாவது டெட் பாடிய தூக்க வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அகைன் இப்படி பண்ணும்போது பார்த்து, மேலேருந்து ஒரு இது வந்து விழுந்துரும். இந்த பந்தெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அது உடைஞ்சு ஒரு வயசானவர் மேல போய் விழுந்துரும். ஆக்சுவலி ரொம்ப வயசானவர் இல்ல. அவர் மேல போய் விழுந்துரும். அப்போ அவருக்கு மண்டையிலேருந்து ரத்தம் வரும். அவருக்கு ஒரு பயம் வந்துரும். அச்சோ! நம்ம பண்ணதுனால தான் இந்த பொண்ணு இன்னும் சாகாம இருக்கு போல. நம்ம தானே பொய் சொன்னோம் அப்படின்னு அகைன் அவரு வந்து ஒரு உண்மைய சொல்லுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் போற வழியில இந்த பொண்ண வந்து
கையை பிடிச்சி இழுத்துருப்பான். அவனை வச்சு தான் இந்த கணவன் வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பான். உங்கள் பொண்ணும் அவர் வந்து லவ் பண்ணுறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறத பார்த்தேன் அப்படி இப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் பொய் சொல்லியிருப்பான். அதனால தான் அவங்க அப்பா வந்து கோவத்திலே இருந்திருப்பார் பிகினிங்கில். ஸோ இப்போது இந்த சோமுங்கிறவன் வந்து நான் தான் கையை பிடிச்சி இழுத்தேன், அப்படி நடந்துச்சு, அவளுக்கு என் மேலே இஷ்டம் இல்லை, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு அவன் வந்து ஒரு உண்மையை சொல்லுவான். சரி இப்போவாது இவ்வளோ தூக்கிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா, இப்போ தூக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் தூக்கி தூக்கி பார்ப்பாங்க, தூக்க முடியாது. அகெயின் இப்போ அவங்க அப்பா ஃபுல் உண்மையே சொல்லுவார், என்ன நடந்தது அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இப்போ தான் உண்மையை சொல்லிட்டாங்களே, இப்போவாது தூக்கிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, இப்போ போய் தூக்க போகிறாங்க. கட்டிலோடு தூக்குவாங்க. தூக்கும்போது அந்த கட்டிலோட கால் உடஞ்சி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு பின்னாடி ஒரு பீரோ தெரியுதா? இந்த மாதிரி அந்த கட்டில் அப்படியே செவுத்துல போய் ஒட்டிக்கும். அந்த அம்மா டெட் பாடியா அப்படி நின்னுட்டே இருக்கும். விழாது. ஸோ அந்த மாதிரியே நின்னுட்டே இருக்கும். எல்லாரும் பயங்கரமா பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக ஓகே ஏதோ ஒண்ணு சரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஒரு பாட்டி, அவளோட பாட்டி, லீலாவோட பாட்டி. அவ ஒரு உண்மைய சொல்லுவா. அவங்களோட தங்கச்சி இறந்து போகும்போது, அந்த புடவையெல்லாம் வந்து கொண்டு போய் தூக்கி போட்டுறணும். பட் அவங்க வந்து தூக்கி போடாம ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அத சொல்லி அழுவாங்க. நான் போட்டிருக்கணும், போடல. அதனால தான் இப்படி நடக்குது போல அப்படின்னு சொல்லி அத கொண்டு வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு மேபி இன்னுமே அவ வந்து அவள தூக்க முடியலன்னா, இன்னும் ஏதோ அவ சொல்ல நெனைக்கிறா. அந்த பொண்ணு, செத்துப்போன பொண்ணு லீலா இன்னும் ஏதோ சொல்ல நெனைக்கிறா அப்படின்னு, ஓகே என்ன பண்ணலாம்? அவனோட லவ்வர் ஒருத்தன் இருந்தான், அன்புன்னு சொல்லி. இதுதான் என்பி. அவன போய் அடிச்சு புடிச்சு கூப்ட்டு வருவாங்க. அவன மறைச்சு வச்சிருப்பாரு அவங்க அப்பா. அவன போய் அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு வந்தா, அவன் சொல்லுவான், இந்த மாதிரி பெருசா ஒண்ணும் இல்ல. உள்ளூர்ல வேலை செய்யாதன்னு சொன்னா, நான் உள்ளூர்ல தான் வேலை எடுத்தேன். அதோட எங்களோட நாங்க பேசினது கட் ஆயிடுச்சு. அதோட முடிஞ்சிடும். இன்னும் அப்ப என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது, போலீஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவன தூக்கிருவாங்க. "நீ தான் லாஸ்ட் அவட்ட பேசியிருக்க. நீ தான் ஏதோ பண்ணியிருக்க" அப்படின்னு. அப்போ அந்த பையன் அன்பு சொல்லுவாரு, "நீங்க வேணா கால் வந்து பாருங்க. யூசுவலி அவ கால் வந்து ரெக்கார்ட் பண்ற ஹேபிட்ஸ் இருக்கு. ஸோ அத எடுத்து பாருங்க" அப்படின்னு ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு என் கூட என்ன பேசினாலும் கால் ரெக்கார்ட் பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து பாருங்க அப்படின்னு எம்பி சொல்லுவார். இப்போ போலீஸ் வந்து அதை எடுத்து பார்த்தா, திருப்பி எடுத்து வந்து பார்த்துட்டு லீலாவோட அண்ணாவை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க அண்ணா வந்துட்டு செம்ம போதையில் அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பார். அப்போ என்ன ஆச்சு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க இதை பற்றி ஆர்கியூ பண்ணுவாங்க. உன் லவ் மேட்டர் எனக்கு தெரியும். நீ இப்போ அவங்க கூட சண்டை போட்டு தான் சோகமாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னா, இவ உன்னால தான் உன் லவர் செத்து போனா எக்ஸ் அப்படிங்கிற கதையெல்லாம் எனக்கு அது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? தெரியும் அப்படியெல்லாம் கதை சொல்லுவாள். அதை கேட்டது இவர் கோவம் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் மரியாதை தான் முக்கியம். ஸோ கோவம் வந்து அவளை வந்து சங்கிலே மிதித்து கொன்னுடுவார். அப்படி தான் அவள் செத்து போயிருப்பா. அந்த ஃபுல் ரெக்கார்டிங்கும் அந்த இதில் கேட்டுட்ருக்கோம். வாய்ஸ் வந்து அப்படியே கேட்கும். அதனால தான் இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்குது. பட் அது வெளியில் தெரியாது. அது எப்போ வெளியே தெரியும் அப்படின்னா, இந்த பாட்டி வந்து ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் போடும்ல, அப்போது அதுக்குள்ளே ஒரு சாமி கிரீடத்தை ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதை 2 பேர் நைஸாக தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துடும். அதை இன்னொருத்தவங்க பார்த்துருவாங்க. அதையும் இவங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாங்க. நீங்கள் திருடுனது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பொண்ணு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி எல்லா உண்மையும் செத்ததுக்கப்புறம் ஒன்றா தெரிய வைப்பா. பட் இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, வில்லேஜ் பீப்புளுக்காக கிடையாது, அவங்க அம்மாக்காக. பிகாஸ் அவள் செத்ததுமே வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அழவே மாட்டாங்க. உட்காந்து என்னை ஏமாத்திட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னை ஏமாத்திட்டா, விட்டுட்டு போயிட்டா, இதே டயலாக திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அழ மாட்டாங்க. நான் உன்னை ஏமாத்தலை, என்ன நடந்ததுன்னு உனக்கு சொல்கிறேன், நான் சூசைட் பண்ணிக்கல, என்ன நடந்தது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவங்க அம்மா கூட கொஞ்சம் பெட் மாதிரி அவள். அதை சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டெட் பாடி வந்து எடுக்க விடாமல் அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் ஃபைனலி எல்லா உண்மையும் தெரிஞ்சு அண்ணங்காரனை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் போனது. ஆக்சுவலி அண்ணங்காரனை பிடிச்சி கொடுக்கறது ஓடிடுவாங்க விஷயம்லாம் தெரிஞ்சதும். அவங்க அப்பா தான் போய் பிடிச்சே கொடுப்பாரு. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து போய் பக்கத்தில் உட்காந்து அழுவா, நீ என்னை ஏமாத்தலை, இப்போ கூட நீ எனக்கு நான் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு அழும்போது அந்த தொங்கிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த பாடி அது அப்படியே அவங்க அம்மா மடியில் போய் விழும். இப்படி தான் இந்த மூவி முடியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி தான். இதில் இன்னும் சீன்ஸ் எல்லாம் கெஸ் பண்ண முடியாத மாதிரி டிரெக்டர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் பண்ணலை. ஓரளவு நார்மலான நேரட்டிவாக தான் இருந்தது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே என்ன தான் நடக்குது பார்ப்போம், டெட் பாடி இருந்துச்சு உட்காந்துருக்குது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். தேங்க்யூ.